எலிஃபண்ட் ஜங்ஷன் தேக்கடி. வருது எலிஃபண்ட் கிட்ட வருது. மாமி நிறைய இன்னும் பேசினா அது எல்லாத்துக்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு, தலையாட்டுச்சு. அது என்ன மாதிரி தான் அப்படியே. வா செம்மையா இருக்கு இந்த யானை மேல ரைடு. சினி வந்து மரண பீதியில இருக்கான், பயமா இருக்கு. டோயிங் டோயிங். ஃபிஷ் எப்படி வாயை திறந்து மூடுது. எலிஃபண்ட் ரைடுக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியா. இப்போதான் வந்து ரெசார்ட்லேருந்து வெளில வந்திருக்கோம். அதுவே ஒரு ஸ்டீப்பான ஒரு டவுன் ஹில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெளில மெயின் ரோட் டச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் பிரதர் அது இந்த ரைடு? 2 கிலோமீட்டர். ஓகே. Please Lord give me a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign. உனக்காக தான் எல்லாமே. அங்க அதற்கு ஹெல்ப் பண்ணு. நாங்க வந்துட்டோம் இப்போ எலிஃபண்ட் சஃபாரி. இதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்த்தாவே யானை தெரியுது. இங்க ஒரு குட்டியா இத பார்த்தே எக்ஸைட் ஆறான் சிக்கு. அங்க ஒரு ஜாக்கெட் தொங்குது. ஏய் எலிஃபண்ட் பார்க்கவாடி. எலிஃபண்ட் ஜங்ஷன் தேக்கடி நல்லா இருக்குல்ல இப்படி வருது. எத்தனை நாள் கழிச்சு வர அந்த மாதிரி. எலிஃபண்ட் பார்த்து என்ன பண்றாங்க பாப்போம். காட்டு காட்டு. சிக்கு உள்ள யாரு நிக்கிறா? தனியா நின்றுட்டு இருக்கு பாரு. இது அசையும் போது தான் பயமா இருக்கும். இப்படி விழுற மாதிரியே போகும்ல. முடி இருக்கு பத்தியா அதுக்கு தலையில ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு ஜாலியா போலாமா சிக்கு? என்னடா இவ எலிஃபெண்ட் பார்க்க வந்துட்டு பேஷன் ஃப்ரூட் அது இதுன்னு இருக்கா. சரி வா. அவர் உள்ள போயிட்டாரு. சீக்கிரம் வாங்க. இங்க பாரு ஃபிஷ் எல்லாம் இருக்கு பாரு சுனி. இது என்ன இது? ஃபிஷ். எவ்வளவு பெருசா இருக்கு ஃபிஷ். இவ ஃப்ரூட்ஸ் பார்க்க வந்திருக்கா. சரி நீ ஃப்ரூட்ஸ் பாரு. அவர் அங்க போயிட்டாரு. அங்க ஒரு எலிஃபண்ட் இருக்கு. போயிட்டு வந்துடலாம். இது மாதுளை பழம் மரம். கார்டமம் பாரு. ஏலக்காய் கீழெல்லாம் வளர்ந்து கிடக்குது. ஓகே இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். அங்க ஒரு எலிஃபண்ட் இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது 2 இருக்கு. ஐயோ ஏன் அந்த எலிஃபண்ட் கூட என்னோட அதிகமா இருக்குடி முடி. இதுதான் அந்த ஃப்ராகை பார்த்து குதிச்சு ஓடுமே அதுன்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு முடி. இவ்வளோ பெருசு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு எலிஃபண்ட்க்கு. வருது எலிஃபண்ட் கிட்ட வருது. 2 போகுது. ஐயோ இவ்வளோ பெருசா இருக்குல்ல. நம்மளை இது மேலே தான் நின்று இங்க இருந்தா ஏற்றுவாங்க யானை மேலே. இல்லை விட்டு எங்கே போச்சு எலிஃபெண்ட்? எங்கே போச்சு எலிஃபெண்ட்? அங்கே போச்சு இங்கேருந்து. நான் இங்கே வந்ததுமே அந்த 2 இருந்துச்சுல்ல அதை பார்த்ததுமே 2 2 2 அப்படி சொல்லிட்டே இருந்தான். சிக்கு எத்தனை எலிஃபெண்ட் பார்த்தீங்க? 2. பிடிச்சிருக்கா உனக்கு? எலிஃபெண்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? உம்மா கொடுப்போமா? உம்மா கூட எலிஃபெண்ட்க்கு. அது அங்கே கூட்டு போயிட்டு சஃபாரி கூட்டு போகிறதுக்காக முன்னாடி போயிடுச்சு. இதில் தான் ஏற்றுவாங்க தெரியும்ல. நம்ம இதுக்கு மேலே ஏறி ரவுண்ட் மாதிரி போவோம். லோட்டஸ் பாண்ட் இருக்கு பாருங்க. பார்க்குறக்கே இருக்கு. பெரிய பெரிய லோட்டஸாக இருக்கு. சுற்றி எல்லாமே அதெல்லாம் ஏலக்காய் செடி. கீழே அவ்வளோ ஏலக்காய் வளர்ந்துருக்கு. நான் இதில் உங்களுக்கு இருக்கான்னு காட்டுறேன் வாங்க. அப்புறம் அந்த இது ஏறுதுல அது வந்து பெப்பர். ஸோ ஏலக்காய் பெப்பர் வந்து இங்கே பயங்கர பாப்புலர். நிறைய கிடைக்கும் ஃப்ரெஷ் குவாலிட்டி எல்லாம். இது வந்து ஏலக்காய் பூ. அதுக்கப்புறமா அந்த குட்டியாக க்ரீன் கலரில் இருக்குல்ல அதுதான் ஏலக்காய்.
சூப்பராக இருக்குல்ல. பெப்பரும் வந்து இப்போதான் அந்த குட்டி குட்டியாக தொங்குது, இன்னும் ஃபுல்லாகல. எலிஃபென்ட் எவ்வளோ பெருசு இருந்துச்சு எல்லாமே? பெருசா அது எவ்வளோ பெருசு? கை காட்டு. அங்கே சொல்லு, அங்கே சொல்லு, அம்மாட்ட சொல்லு. பெருசா இருந்துச்சா? இப்போ எலிஃபென்ட் எங்க போச்சு? அங்க இருந்துச்சு எலிஃபென்ட். அந்த இடத்துல இருந்துச்சாம். இப்போ எங்க? இப்போ எங்க போச்சு? போச்சு 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 போச்சு. இங்கே ஒரு ஜாக் ஃப்ரூட் மரம், அதுக்கு பின்னாடி ஒரு ஜாக் ஃப்ரூட்டு. பப்பாளி தெரியுதா இங்கே? இதோ இருக்கு, கொத்து கொத்தா தொங்குது. ஆமாம், அதை பறிக்கவே முடியாதானா. எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்கு பாரு. இதுவும் ஜாக் ஃப்ரூட் மரம் தான். ஜாக் ஃப்ரூட்லாம் சும்மா நடுவில் மாட்டி பழுத்து தெரியாம தெரியாது. பாருங்க, அது வெடிஞ்சே போச்சு. இங்க யானை வருதுன்னு சொன்னதுதான் சிக்கு ஓடி போறான். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஹனிமூன் வந்தப்போ ஏறணும்ல, அந்த யானை பேர் வந்து சேதுல. ஆமா, நீ ஏதோ கொஞ்சிட்டலாம். அது நான் சொல்றதெல்லாம் கேட்டுச்சு. ஆமா, என்ன பண்ணுச்சு? உட்காருன்னு சொன்னா உட்காருச்சு. இல்ல, கூட்டிட்டு போச்சு. மாமி நிறைய என்னமோ பேசினா அது எல்லாத்துக்கும் அது ஆமா பண்ணுச்சு, தலையாட்டுச்சு. அது என்ன மாதிரி தான் அப்படியே இதுவும் அப்படியே பண்ணு. சிக்கு, இது என்னது சிக்கு? ஆமா, பேர் என்ன? எலிஃபென்ட். சொன்னா கேட்க மாட்டீங்க. எங்கேயோ போய் விழுந்திருந்திருப்பேன்டா. முன்னாடி நின்றுச்சுல அது. இது இந்த சைடு செகண்டா நின்னுது. ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அது தெரியல. കുറച്ച് പൊറോട്ട மேம் நீங்கள் மாட்டாங்க. அது பாக்கெட் வச்சுக்கோங்க. இந்த சைட் பாக்கெட்ல வச்சிரு. நீங்கள் அம்மாவுக்கு முன்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. அவ்வளோதான். ஜாலியாக நம்மள எலிஃபென்ட் கூட்டிட்டு போகும். சரியா? பாரு, எலிஃபென்ட் பாருங்க. எலிஃபென்ட் நம்மள ஜாலியாக கூட்டிட்டு போகும். பின்னாடி தானா? வா, செம்மையா இருக்கு இந்த யானை மேல ரைடு. சிப்பு இங்க உட்காந்துருக்கான், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபிஷ் அது. இங்க இருந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை மீட்டர், ஒரு 500 மீட்டர்ஸ் போகும்னு நினைக்கிறேன். போயிட்டு ரவுண்ட் அப் அண்ட் டவுன் வாக் தான். செம்ம வியூ, எவ்வளோ ஹைட்டா இருக்குல்ல. சின்னி வந்து மரண பீதியில இருக்கான். சீரியஸா எனக்கு பயமா இருக்கு. கேம் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கான். சிக்கு இருக்கான்ல, நீ சிக்குவை பிடிச்சிக்கலாம். யானைக்கு பாய் சொல்ற. பாய், டாடா. வச்சிருக்கு பாரு, மழை வந்தா பிடிச்சிக்க. சூப்பர்ல. வெங்கி போடுப்பா. தெரியல, மறைச்சிருச்சான். ஐயோ, காலில் குத்துறாரு போல. சறுக்குச்சா? இல்லை, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல ஏறிந்தனா ஆடி ஆடி கீழே விழுந்துருப்போம் நம்ம. தெரியுதா? செயின் எல்லாம் போட்டு வந்துருக்கு. தள்ளிக்கோ, வந்து அப்படியே இழுத்து தூக்கி போட்டுற போகுது. சாப்பிட்டுட்டு போகுது. ஹாய். பயமா தான் இருக்கு உன்னை பார்த்தா. பட் நீ கியூட்டா இருக்க. வா, இந்த தரையை அமுங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அங்க வந்து திரும்பி நிக்குது. இல்ல, அழகா இருக்கு ஆக்சுவலா. பயம்லாம் இருக்கு, பயம் இல்லாம இல்ல. பட் ஆனா அதோட முகத்தை பார்க்கும்போதே ஒரு அது வந்து ரொம்ப ஜென்டிலான ஒரு இதுதான் இருக்கு. எல்லா அனிமல்ஸுமே எனக்கு தெரிஞ்ச ஜென்டில் தான். நம்ம அதுங்களை நோண்டுற வரைக்கும் இல்ல தெரியல. சிக்கோட வியூல வந்து இப்படி தாண்டி இருக்கும். இவ்வளோ ஹைட் இருக்கும்.
யானை பின்னாடியே நாங்கள் போகிறோம். ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் பின்னாடி. அதான் எப்படி பண்ணுது சிக்கோ? எங்க பின்னாடி ஆடுதா? எங்க இருக்கு வாலு? இன்னொன்று வருது எதிரில், கொஞ்சம் பார்த்து. இவர் தான் நம்மளை விட்டு போனார், அவர் தானே? இன்னொருத்தர் போல. இல்லை டின்ட்டு, நீ போய் தொடுவியா? நீ தைரியமாக போய் நின்றுக்கிறல்ல, உனக்கு யாருன்னா பயம் கிடையாதா? செல்ல குட்டிங்களா அதுங்க? டோயிங் டோயிங். ஃபிஷ் எப்படி வாயை திறந்து மூடுது? ஆக்சுவலாக நம்ம வீட்டில் பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் வளர்ந்துச்சு. அது வந்து பேஷன் ஃப்ரூட்டே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. கரெக்டாக ஒருத்தர் வந்து இது கிருஷ்ண கமலம் பேஷன் ஃப்ரூட் கிடையாது, பேஷன் ஃப்ரூட் வந்து க்ரீம் கலரில் இருக்கும்னு. எனக்கு ஒரே ஷாக்கு. நான் வந்து கூகுளில் சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ண கமலம் வந்து வயலட் கலரில் இருக்கு, அதே மாதிரி இருக்கு, சிமிலரா மாதிரி க்ரீம் கலரில். ஆனால் எனக்கு இப்போ ஒரே டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் அது ஆசையாக பேஷன் ஃப்ரூட்னு நினச்சி வளர்த்தேன். இங்கே வந்து நான் ஒரு செடி தான், அதாவது ஒரு கொடி தான், அது அங்கே எங்கெங்கேயோ ஏறி தெரியுதா, தொங்குது. என்ன கலர்ல இருக்கு? இங்கே பாரு, இந்த ஃப்ளவர் கலர் பாரு, க்ரீம் கலர்ல தான் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி. ஓ, மேபி இது ஒரு வெரைட்டியா இருக்கும். அதான் நான் பார்த்தேன். அழகா இங்க பாருங்களா, இது பாருங்க பூ. ஓ, அது மூணுக்கு அப்புறம் வருது இப்பதான். என்ன அழகு. ஆக்சுவலி டின்ட்டுக்கும் சிக்குக்கும் பேஷன் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். அதோட பிளான்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே ஒரு நர்சரியில் பார்த்தேன்னா, அதனால் ரொம்ப ஆசாசியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். அது வளர்ந்துருச்சு, வளர்ந்து பூவும் வந்துருச்சு. ஆனால் கடைசியில் அது கிருஷ்ண கமலம்னு சொன்னதா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. மேபி வேறு வெரைட்டியாக உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எவ்வளோ தொங்குது நீங்கள் பார்க்குறீங்களா? நான் காட்டுறேன் பாருங்க. எப்படி தெரியுமா? இது பாருங்க லைனா. ஆனால் யாரோ சொல்லியிருந்தாங்க தாறு மாறாக வளரும், காடு மாதிரி வளரும், அதை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு செடி தான் எங்கே எத்தனை இருக்கு பாருங்க. இது உள்ளே எத்தனை இருக்கு, எங்க அந்த ஹைட் வரைக்கும். அதான் சொல்ல, அங்கெல்லாம் போய் தொங்குது பாருங்க, மேல இருந்து போயிருக்கு. ஹாப்பி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் பார்த்தது. இங்க பாரு டின்ட்டு, யானை பார்சல் போட்டு போயிருக்கு பாரு உனக்கு. ஐயோ, செடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. டின்ட்டு எப்படி இருக்கு? செடி வளர்ந்துருக்காங்க எனக்கு பின்னாடி. டமால் டமால் எடுத்துடுறாங்க. நம்மளும் ஒன்று வளர்ப்போம் வீட்டில். அப்போ செடிக்கெலாம் உரமாக இருக்கும்ல. நல்ல உரம் தான் நினைக்கிறேன், அதனால தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த சைடில் போட்டுருந்தாங்க அப்படியே, அங்கே போட்டு போகிறாங்க. அது போடுறாங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக எலிஃபென்ட் ரைட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். யானைக்கெலாம் வந்து பாய் சொல்லிட்டோம். யானை வந்து ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப அமைதியாக, அதை பார்த்தாவே ஒரு காமாக இருக்குது. ஆனால் பயமாலாம் இருக்குது, பயம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரி, இப்போ நாங்கள் வந்து ரெசார்ட் போயிட்டு இன்றைக்கி டே அவ்வளோதான் நினைக்கிறதுக்கப்புறம் ரெசார்ட்டில் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். ஸோ